இன்டர்நெட்டில் காதல் வலை வீசி தென்னாப்பிரிக்கா இளைஞரிடம் 20 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய கோவை பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்ப்யூட்டர் யுகத்தில் பயணித்து வரும் நாம் இன்டர்நெட்டின் உதவியுடன் எத்தனையோ தகவல்களை பரிமாற்றம் செய்து வருகிறோம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தகவல் தொடர்புக்கு சிறந்த சாதனமாக திகழும் இன்டர்நெட்டில் மோசடிகளுக்கும் ஆன்லைன் வர்த்தகமும் அதிர்ஷ்டம் என பலவிதமான பெயர்களை பயன்படுத்தி ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். நெட் சாட்டிங்கில் இளம் பெண்ணுடன் நட்பு ஏற்படுத்திய இவர் அப்பெண்ணின் பசப்பு மொழியில் மயங்கி காதல் வயப்பட்டுள்ளார். இதனை பயன்படுத்திய அப்பெண் படிப்படியாக பணம் கறந்துவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார். செல்போன் எண்ணை வைத்து அப்பெண் கோவையைச் சேர்ந்தவர் என தெரிந்து கொண்ட அவர் கோவை வந்து மாநகர காவல்துறை ஆணையர் சைலேந்திர பாபுவிடம் புகார் அளித்தார். அப்பெண்ணை கண்டுபிடித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரியிடம் அவளையே தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி அப்பாவியாக கெஞ்சியுள்ளார் இந்த காதல் மன்னன். திகைத்து போன சைபர் கிரைம் பிரிவினர் அப்பெண்ணிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.